தமிழகத்திற்கு துரோகம் இழைப்பதை முதல் ஆளாக நின்று ஆதரிக்கும் கட்சியாக திமுக இருக்கிறது. தமிழகத்தையும் தமிழக மக்களின் நலனையும் அடகு வைப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் தத்துவமா என்ற கேள்வி எழுகிறது. கருணாநிதி முதல் ஸ்டாலின் வரை தமிழகத்திற்கு இழைத்த துரோகங்களை பட்டியலிடுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசியல் கட்சி என்பது தான் சார்ந்த மாநிலத்திற்கு நன்மைகள் செய்வதுடன் அநீதி இழைக்காத வண்ணம் காக்க வேண்டும். ஆனால் திமுக என்கிற இயக்கத்தில் கருணாநிதி முதல் ஸ்டாலின், உதயநிதி வரை தமிழ் மக்களுக்கும் தமிழகத்திற்கும் துரோகம் இழைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் பச்சோந்திகளாக நிறம் மாறி வருகின்றனர். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் என்னென்ன துரோகங்கள் இழைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த பட்டியலை தற்போது பார்க்கலாம். ஆயிரத்து 1971 ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் கொண்டுவரப்பட்ட மிசாவை நாடாளுமன்றத்தில் ஆதரித்த கட்சி திமுக. 1975 ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது அதை ஆதரித்து தமிழகத்திற்கு துரோகம் செய்தது திமுக. கச்சத்தீவை 1974 ஆண்டு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு இலங்கை அரசிடம் தாரை வார்த்தபோது அப்போதைய முதல்வர் கருணாநிதி மௌனம் காத்ததுடன் ஒரு துரும்பையும் கிள்ளி போடாததால் கச்சத்தீவு பறிபோனது. திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை நீதிபதி RS சக்காரியா தலைமையிலான குழு விசாரணை நடத்தியதில் கருணாநிதி, அன்பில் தர்மலிங்கம், மன்னை நாராயணசாமி மீது வழக்கு பதிவு. இதன் தாக்கம் எதிரொலி 1977 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் ஆசை தம்பி மட்டுமே வெற்றி. 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த கருணாநிதி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கும் பட்டை நாமம் போட்டார். ஏப்ரல் 2009 ஆண்டு இலங்கையில் விடுதலை புலிகள் போர் நிறுத்தம் அறிவித்தவுடன் அப்போதைய காங்கிரஸ் அரசு இராணுவத்தை அனுப்பி 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த போது காங்கிரஸ் அரசோடு கைகோர்த்த கருணாநிதி மெரினாவில் உண்ணாவிரத நாடகத்தை அரங்கேற்றினார். 2010 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பு வெளியானது. அப்போது மத்தியில் காங்கிரஸ் அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த திமுக தான் நீட் தேர்வு கொண்டு வருவதை நாடாளுமன்றத்தில் ஆதரித்தது. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை முற்றிலுமாக தடை செய்வதற்கு பாடுபடுவோம் என தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு நாடாளுமன்றத்தில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை ஆதரித்து வாக்களித்தது திமுக. 2002 ஆண்டு குஜராத்தில் நடந்த கலவரத்தில் மோடி அரசை கலைக்க கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்ததுடன் குஜராத் கலவரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று கருத்து கூறியவர் கருணாநிதி. ஜூலை 2019 ஆண்டு மாநில அரசை மீறி NIA விசாரணைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் இழைக்கும் சட்டத்திற்கு துணை போயுள்ளது திமுக. நீட் தேர்வு ரத்து ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று கூறி 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது கையெழுத்து வாங்கும் நாடகத்தை அரங்கேற்றி ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை ஸ்டாலினும் உதயநிதியும் தகர்த்தனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பகுதி நேர சிறப்பாசிரியர்கள், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள், தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் என அனைவரையும் ஏமாற்றிய கட்சி திமுக. அக்டோபர் 2022 கோவையில் நிகழ்ந்த கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் விடியா திமுக அரசும் காவல்துறையும் கோட்டை விட்டதற்கு இது ஒரு முன்னுதாரணம். டிசம்பர் 2022 புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த கொடுமை அரங்கேறியது விடியா மாடல் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில்தான். இந்த சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் போராடியவர்களை காவல்துறையை ஏவி கைது செய்து மிரட்டியது திமுக அரசு. பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களை கையகப்படுத்த துடிக்கிறது விடியா மாடல் அரசு. கிட்டத்தட்ட 600 நாட்களாக போராடும் விவசாயிகளை வஞ்சித்து வருகிறார் பொம்மை முதல்வர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்கு பல ஏக்கர் விவசாய நிலங்களை பறிக்கும் விடியா திமுக அரசு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து குண்டர் சட்டத்தை ஏவியது. பிப்ரவரி 1ஆம் தேதி நடந்த 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்த விவாதத்தில் வெளிநடப்பு செய்யாமலும் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக நடத்திய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தாமலும் டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கிறது திமுக. ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே 23வது தடுப்பணையை கட்ட 215 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த போதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அரசு.
தமிழகம் போதைப்பொருள் மாநிலமாக மாறிவரும் அவலமும் திமுக ஆட்சியில் அரங்கேறி வருகிறது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை தேடி வருகின்றனர். இப்படி தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக இழைத்து வரும் துரோகங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.